இந்தாங்க அத்தை, சாப்பிடுங்க. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இந்த இப்போ டாக்டர் வந்துருவாங்களா? உங்கள் பையன் போய் கேட்டு என்ன முடிவுன்னு கேட்டுட்டு வருவார். வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்குவோம். என்னடா அது, நேற்று போனப்போ ஆள் படுத்து கிடந்துச்சு, இன்னைக்கு நல்லா தெம்பா எந்திரிச்சு உட்காந்துருக்கு. என்னங்க இதெல்லாம்? என்ன அத்தை, உடம்புக்கு இப்போ பரவாயில்லையா? ஏன் அப்படியே கிடந்து இவ செத்து போயிடுவான்னு பார்த்தியாக்கும்? நல்லா தான் டீ இருக்கிறேன், நல்லா தான் இருக்கேன். ஏன் எனக்கு என்ன குறைச்சி? ஒரு விட்றது யாரு? அட நம்ம மல்லிகாவா? ஆமாமுல்ல, மல்லிகா தான் சாப்பாடு விட்டுது. ஏம்மா பாதி உசுரே போயிருச்சுமா உனக்கு இந்த மாதிரி அப்படின்னோன. எப்படா முழிப்பேன் அம்மா வந்துன்னு அம்மா அம்மான்னு கூப்பிட்டேனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? கேட்டுச்சா காதுல? லேடாப்பா, வந்து கூப்பிட்டியா? எங்கே நான் எங்கே போனேன்னு எனக்கே தெரில. இப்போதான் நினைவு வந்து முழிச்சேன். ஆ, எப்பா 2 நாளா உன்னை கூப்பிடாத நேரம் இல்ல. ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா அம்மா அம்மான்னு வந்து கூப்பிட்டுட்டு இருப்பேன். ஞாபகம் இல்லைன்னு சொல்லிவிட்ட பத்தியா? என்ன மல்லிகா ஊட்டிட்டு இருக்கா? இட்லி தான் மாமா. இங்கே நான் ஓடி போய் கடையில் வாங்கிட்டு வந்தாரு, சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. அந்த வாக்கில் தான் இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எத்த உமட்டுதா இல்லையா? நல்லா இருக்கா? பரவாயில்லையா? கொஞ்சம் உமட்டெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை மல்லிகா, நல்லாவே இருக்குது. இப்போ பெரியவனே, நான் வீட்டுக்கு போகணும்டா. டாக்டர்கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டி போங்கப்பா. பேசுவோமா, வீட்டுக்கு தான் கூட்டிட்டு தான் போகணும். இப்பதானே நான் இன்னைக்கு தானே காலையில கண்ணு விழிச்சிருக்க. உடனே வீட்டுக்கு விடுவாங்களான்னு தெரியலல்ல. கேட்டு பாருங்கய்யா, விடுவாங்க. ஆஸ்பத்திரி வந்து 3-4 நாள் ஆச்சு. ஆமாம், இங்கேயே எத்தனை நமக்கு இருக்க பிடிக்கல. கண்ணு முழிக்காம கிடந்தா கூட நான் பாட்டு கிடப்பேன் போல. கண்ணு முழிச்சோன்னே இங்கே இருக்கிறதுக்கு நமக்கு சுத்தப்படாதுப்பா. என்னை விட்டீங்கன்னா வீட்டை பக்கம் நான் பாட்டுக்கு போய் சேர்ந்துருவேன் போல. ஏப்பா, நீ டாக்டர்கிட்ட பேசுகிறா பெரியவனே. பேசி என்னன்னு ஒரு முடிவு பண்ணி அம்மாவை வீட்டுக்கு கூட்டி போகிற வழியை பாருப்பா. இனிமேலாம் ஒரு நாளையே இருக்க முடியாது போல. ஒரு மாதிரி இருக்கு, உள்ளே அடைஞ்சு கிடக்க. ஆமாம் ஆமாம், ஊரையே 16 ரவுண்டு 6 ரவுண்டு சுற்றிட்டு வர்ற ஆளுக்கு எங்கடே இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் இருக்க முடியாது தான். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் முல்ல, அதுதான் முல்ல உண்மை. எனக்கு வீட்டில் அங்கே போர் அடிச்சிச்சின்னு வைவே, இங்கே போய் அங்கே போய் அங்கே போய் ஒவ்வொரு தேல்ட்டியா என்னடி வண்டியே எது வண்டி என்னடி குழம்பு அப்படின்னு ரவுண்ட் அடித்து நான் பாட்டுக்கு பேசிட்டு வர்றது அது எப்படி இருக்கும்? இங்கே தான் இருக்கணும்னு என்னை பிடிச்சி இங்கே அடைச்சி போட்டா நான் எப்படி இருப்பேன் சொல்லு? என்னால் இருக்க தான் முடியுமா என்ன? நீ வேறடி. எனக்கு வீட்டுக்கு போகணும். மல்லிகா மேலே கோவமாக இருப்பேன்னு நினச்சி நான் வந்தா, மல்லிகா நீனும் ஜோடியாக உட்காந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கா, நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இது என்ன கூத்து? ஏண்டி நானும் மல்லிகாவும் அடிச்சுக்குவோன்னு பார்த்தியா? அதெல்லாம் நடக்காது. பாவண்டி அவளுக்கு செஞ்ச துரோகத்துக்கு. ஆ, அப்ப உண்மையை சொல்லு. மல்லிகாவோட வயல மயிலோட வயல நீ தான் வித்தியா? அந்த வாத்தியார் ஐயா கிட்ட சொல்லுமா. ஆமாடா, உண்மைதான். இந்த நிற்கிறாளே நான் பெத்த மக அஞ்சலி, இவளுக்கு செய்யணும்னு தான் நான் அப்படி பண்ணேன். ஆனால் மல்லிகாவுக்கு துரோகம் பண்ணியிருக்க கூடாது. இதுவே உன் வயலையோ இல்லை அந்த கிருஷ்ணன் பயல வயலையோ வித்திருந்தாலும் நீங்கள் எப்படியோ சமாளிச்சுப்பீங்க. ஆனால் பாவம் அந்த மயிலும் மல்லிகாவும் அந்த வயலை நம்பி தானே அதுகளே இருந்துச்சுங்க. அதுங்களோட வயலை வித்தது தான் தப்புடா. இப்போ தான் யோசிக்கிறேன் நான். அதனால் அவள் என்னை இப்படி தள்ளி விட்டதை நினச்சி நான் வருத்தமே படலை, கோவமும் படலை. அவள் என்ன பண்ணுவா? அவள் கோவத்தில் தானே பண்ணா. அவளா வேணும்லாம் பண்ணலேடா. அப்போ நாங்கள் மட்டும் என்ன இழிச்சவாயா? எங்கள் வயலெல்லாம் வித்திருந்தா பரவாயில்லன்னு சொல்கிற? நான் தள்ளி இருந்தேன்னா நீ அப்போவே போய் சேர்ந்துருப்ப வச்சுக்க. எப்பா, நான் கூட மல்லிகாவை நேரம் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா வந்து பார்த்தா இங்கே என்ன ஒரே இதாக பேசிகிட்டு இருப்ப. அப்போ நீ செத்து போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்ப? ஓவரா பேசாத சரியா? செத்து போயிருந்தா கடவுள் கொடுத்த தண்டனைன்னு நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு செத்து போயிருப்பேன் சரியா? ஆனால் அவளுக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கேன் முல்ல. சும்மா ஒன்றும் அவள் என் மேலே கோவப்படலை, அவள் என்னை பிடிச்சி தள்ளி விடலை. அதை நினச்சிக்கோ. அது சரிதான், பரவாயில்ல பரவாயில்ல. நான் கூட என்னமோ நினச்சேன் இங்கே ஒன்று நடக்குதா? அண்ணே, பிள்ளையெல்லாம் என்ன பண்ணதுகளோ தெரியல. அம்மா தான் இப்போ நல்லா இருக்கு. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? நான் போகிறேன் வீட்டுக்கு. என் பிள்ளைங்க பாவம்னே. சரி அஞ்சலி, நீ கிளம்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதானே உங்ககிட்ட கேட்டேன், கிளம்பவா? நீ கிளம்புமா, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். அண்ணே, முல்லேனி நீங்கள் ஒரு 4 நாளைக்கு அம்மாவை பார்த்துக்கோங்க. மல்லிகா நீ ஒரு 4 நாளைக்கு அம்மாவை பார்த்துக்கிறட்டும். மாற்றி மாற்றி பார்த்துக்கிறீங்களா? இல்லை அம்மாவை நானே கூட்டிகிட்டு போகவா? என்னத்துக்கு நான் பார்த்துக்கணும்?
ஏய் நீ கூட்டி போறதுனா போடி, இல்லைன்னா இந்த தான் மல்லிகா இருக்காளே அவரு தான மருமக, நடு மருமக, அவங்க பாத்துக்குவா. ஏண்டி என்னை மல்லிகா பாத்துக்க மாட்டான்னு நினைக்கிறியா? அவ சொல்லிட்டா இப்பவே. போங்க நகை என்ன நகை, நீங்க என்கிட்ட உசுரோட திரும்பி வந்தீங்கல்ல அதுவே போதுன்னு இப்பதாண்டி அவ சொல்லிட்டு வாயை மூடுனாளே. அவ என்ன நல்லாவே பாத்துக்குவா, உன் வேலையை பாரு. சரி அப்ப நம்ம பஸ் வர்றதுக்கு கரெக்டான டைமு. அண்ணே நான் கிளம்புறேண்ணே, பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த பஸ்ஸை பிடிச்சேன்னா நான் அழகா வீட்டுக்கு போய். சரிம்மா அஞ்சலி, நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். ஆ சரிண்ணே, அப்ப நான் வரேன். நீ அம்மாவை பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். ஆ சரி அஞ்சலி, பத்திரமா போ. பஸ்ஸுக்கு காசு இருக்காடி, இல்ல அண்ணி தர? இல்ல இல்ல, என்கிட்ட 200 ரூபாய் இருக்கு, போதும். அம்மா பிள்ளைங்களுக்கு தீனி வாங்கிட்டு போ, இந்தாக்கா. அண்ணே தீனி வாங்குறதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இருக்கு. நேற்று தான் உங்க அப்பா அவ்வளோ வாங்கிட்டு வந்து கொடுத்தாராம். தீனி எல்லாம் வேணாம், சும்மா சும்மா வாங்கிட்டு போனா ஒரே நாளே காலி பண்ணிருங்க. அதனால வேணாண்ணே, நான் கிளம்புறேன். ஆ சரி அஞ்சலி. வந்தாச்சு பார்த்தாச்சு, அப்ப நம்ம கிளம்பலாம்ல. டேய் டாக்டர் வந்தோன்னா டாக்டர் பார்க்கணும், பேசணும், நிறைய இருக்கு வேலை. நான் உட்காரு, நான் டாக்டர் வந்தோம், டாக்டர் நானும் மயிலும் பேசிட்டு கிருஷ்ணனை வர சொன்னேன், வந்துருவான். ஏன் எதுக்கு? டாக்டர் கிருஷ்ணாட்ட தான் பேசியிருப்பாங்க போல, அதுக்கு தான். கிருஷ்ணா டாக்டர்கிட்ட நல்ல பழக்கம், அவன் பேசுவான்ல. பில் போடணும், பில் கட்டணும்ல 4 நாளைக்கு. ஓஹோ. அண்ணே வர சொல்லியிருந்தீங்க, எனக்கு ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கெல்லாம் விருப்பமே கிடையாதுண்ணே. நீங்க வர சொல்லிட்டீங்களேன்னு இப்போ நான் ஓடி வந்தேன். என்னண்ணே கிருஷ்ணா, என்னண்ணேன்னா டாக்டர்கிட்ட பேசணும்டா, பில் கட்டணும், எவ்வளோ என்னன்னு விசாரிச்சியா? காலையிலே பேசிட்டாங்கண்ணே, எழுந்துட்டாங்கன்னு சொல்லி டாக்டர் வந்து செக் பண்ணியிருப்பாங்க போல. பண்ணிட்டு இன்னைக்கே கூட டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்ப்பா, அம்மா நார்மலாக தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்கள் இன்னும் 2 நாள் வச்சு பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாங்கண்ணே. பில்லு கூட எஸ்டிமேட் போட்டு கொடுத்தாச்சு. கிருஷ்ணா அப்போ பில் போட்டாச்சா? எவ்வளோடா வந்துச்சு? அண்ணே 4 லட்சம். ஆளா? ஆமாண்ணே 4 லட்சம் வந்துருச்சா? 4 நாளைக்கு 4 லட்சமா? அப்போ ஒரு நாளைக்கு 1 லட்சமா? ஏன் கிருஷ்ணா கொஞ்சம் பார்த்து போட சொன்னியாப்பா? சொன்னேனே, ஆனா டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்க 2 நாளா கண் விழிக்காம கிடந்த ஹெவியான எல்லாம் போட்டிருக்கோம்ப்பா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஆப்ரேஷனுக்கு போக விடாமே நாங்கள் சரி பண்ணிட்டோம், பில் இவ்வளோதான்ப்பா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கண்ணே. 3 லட்சம் அது கட்டணும்னு நினைக்கிறேன். அப்படியா? நான் கூட 3 லட்சம் தான் வரும்னு சொல்லி 3 லட்சம் ரெடி பண்ணேன். நீ 4 லட்சம்னோடனே ஐயோ இன்னும் 1 லட்சம் எக்ஸ்ட்ரா வேணுமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டேன்டா. 3 லட்சம் தானா? சரி சரி. 3 லட்சம் வந்துருச்சு ஆஸ்பத்திரி செலவு. 3 லட்சம் தான். இங்க பாருங்க, நீங்க ரெடி பண்ணீங்களா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? நீங்க ரெடி பண்ணணும்னு என்ன அவசியம்? அப்புறம் யாரு ரெடி பண்றது? உங்க பொறுத்தரையா அந்த கிளவி பெத்துச்சு? இல்ல, ஹாஸ்பிட்டல் பார்த்து பேசு, தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. சரி டாக்டர் வந்துட்டாங்களாடா கிருஷ்ணா? நான் வரும்போது தான் அவங்களும் வந்தாங்க. சரிடா, அப்ப நான் பார்த்து பில் பண்ணிடுறேன். என்னங்க உங்க தம்பி இந்த மயில நிக்கிறாப்புல, மயிலுக்கிட்ட கேட்கல, கிருஷ்ணன்ட்ட கேட்கல, நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பில் பண்ண போறீங்க. அவங்க கிட்டலாம் பாதி பாதி 3 லட்சம்னா ஆளுக்கு ஒரு லட்சம் போடுங்க. நீங்க ஒரு ஆளே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு ஆளே கொடுக்கணுமா என்ன? இல்ல, மயில் இருக்க நிலைமையில மயில் எங்க போவேன்? கிருஷ்ணா உடனே ரெடி பண்ண முடியுமா? அவ்வளவு எனக்கு ரெடி பண்ண முடிஞ்சிச்சு, நான் கொண்டு வந்தேன். விடு, யாரு கட்டினா என்ன இப்போ? நம்மளால முடியுது கட்டுறோம், அவனுல போட்டு ஏன் தொல்லைப்படுத்திக்கிட்டு? விடு முல்ல, எங்கிட்ட அம்மாவை தப்பிச்சு உயிர் தப்பிச்சு வந்துச்சா, அதை நினை. காசு என்ன, காசு பெரிய காசு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு, நானே பில் பண்ணுறேன், நல்லா இருப்போம், விடு. அவனோட ஏன் போட்டு படுத்திக்கிட்டு? மயிலெல்லாம் 1 ரூபா இது பண்ணி பெரட்ட முடியாது அவனால். அண்ணே என்னாலேயும் காசு பெரட்ட முடியாதுண்ணே இப்போதைக்கு. காசெல்லாம் டக்குன்னு நான் எங்கன்னே போகிறது? எனக்கு கிடைச்ச வேலைக்கு எங்கன்னே சம்பளம் சரியாக வருதா? வர முடியாது, வரமாட்டேங்குதுண்ணே. கிருஷ்ணா, யார் இப்போ உன்கிட்ட காசு கேட்டது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. சரியா? காசு நான் கேட்டேன்னா என்ன, நான் பில் போட்டுக்கிறேன், நான் பில் பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரும் கொடுக்க வேணாம். என்னடி முறைச்சிட்டு இருக்க? போ, உள்ளே நிற்க முடியலன்னா வெளில போ, பில் பண்ணி நம்ம கிளம்பலாம். மயிலு, அம்மாவை அப்புறம் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரியாப்பா? ஆ சரிண்ணே. அண்ணே காசு நீங்கள் ஒரு ஆளுமே தானே. ஏய் அறிவில்லை உனக்கு? ஏய் கிருஷ்ணா, அறிவு இருந்து தான் பேசுறியா என்னடா? இங்கே பாரு, என்ன ஒரு ஆளுன்னா சின்ன பசங்க நீங்கள் என்னை விட, உங்கள்கிட்ட போய் காசை கொடுங்கடா, காசை கொடுங்கடான்னு நான் நின்று கேட்டுட்டு இருக்க முடியாது. பாவம் நீங்கள் இருக்க கஷ்டத்தில்.
நீயும் தனியாக கொடுத்தணும் தடி கொடுத்தணும் வந்தாலும் நீ ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்குன்னு நான் அதையும் கேள்விப்பட்டேன். வேணாம் வேணாம், என்னால் முடிஞ்சதை நான் கட்டிடுறேன் சரியா? என்னால் முடியும், எக்ஸ்ட்ரா வந்தாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னால் முடியுது, இவ்வளோ அமௌண்ட்டு தான் நான் வாங்கினேன் பெரட்டினேன், அதனால நான் கட்டிடுறேன்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னே புரியல. இவ்வளோ பேர் இருக்காங்க, ஏன் நாத்தனார் வீட்டுக்கு மட்டும் 3 பவுன் ரெடி பண்ணி பாசை வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி ரெடி பண்ணி மட்டும் கொடுக்க முடிஞ்சிச்சா? இப்போ மாமியார் பாசத்தை பொழிகிறாங்களே, உசுறு போக காரணமாக இருந்த மருமகளே பக்கத்தில் உட்கார வச்சு ஐயோ நீ என்னை கொன்னாலும் பரவாயில்லமான்னு சொல்லுது அந்த கிழவி. அவங்க கொடுக்கலாம்ல. எப்போ பாரு என் சின்ன மகன் தான் எல்லாமே, என் சின்ன மகன் தான் எல்லாமே. நமக்கு கூட அந்த வீடை கொடுக்க மாட்டேன்னு நமக்கு இன்னொரு வீடை கொடுத்தாங்களே, அப்போ எங்கே போச்சு? நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கங்க, திருந்தவே மாட்டீங்க. தம்பிங்க தம்பிங்க தம்பிங்கன்னு நடு ரோட்டில் தான் நிற்க போகிறீங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஏய் நின்றுட்டு போகிறேன் போடி, என் தம்பிங்க என்னை பார்த்துக்குவாங்க. அப்போதான் வந்துட்டா. இங்கே பாரு, எனக்கு அவனுங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி டேய் நீ குர்ரா காசு, டேய் நீ குர்ரா காசுன்னு அப்படிலாம் சொல்ல தெரியாது. சின்ன வயசுலேருந்தே என் தம்பிங்களை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது, அவனுங்கள்ட்ட 1 ரூபா வாங்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கே பிரச்சனையாக இருந்தாலும் நாம தான் பார்க்கணும்னு நான் நினச்சவன். அதனால நானே பார்த்துக்கிறேன், இதனால ஒன்றும் நான் குறைஞ்சலாம் போயிட மாட்டேன் சரியா? பாவம் அவங்களை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது, அதனால தான். போ நீ போ, இப்போதான் வந்துட்டான். ஆனால் எப்போ தான் உங்களுக்கெல்லாம் புரிய போகுதோ எனக்கு புரியவே இல்லை. நான் எது சொன்னாலும் காதில் கேட்குறதே கிடையாதுல்ல. என்னமோ பண்ணிட்டு இருங்க. ஆமாம் அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். பட்டாலும் உங்களுக்கு புத்தியே வராது. தம்பிங்க தொம்பிங்க தொம்பிங்கன்னு இப்படியே இருங்க. ஏய் எனக்கு எல்லாம் தெரியும் போடி. ஏய் கிருஷ்ணா. ரொம்பதான் சின்னம்மாய மேல அக்கறை மாதிரி. டே கிருஷ்ணாவா, தயவு செஞ்சு என் பேரெல்லாம் உன் வாயால சொல்லிடாத, நான் வரேன். பாத்தியல மல்லிகா, இவ்வளோ பேர் போனாகல்ல, நீ நினச்சா நீ போகணும்டி. நம்மளை இப்படி ஆளாக்குச்சு அப்படின்னு. என் மூத்த பையன் எல்லா விதத்துலேயும் நல்லவன், எனக்கு அவனை பற்றி தெரியும். எப்போவுமே அவன் தம்பிங்கன்னா அவன் உசுராக இருப்பான். ஒரு சில கோவத்தை அந்த முள்ள இருக்காளே, அவளால் தான் அவன் மாறுறதே. சரி விடுடி, நீ எதுவும் நினச்சிக்காத என்ன. எங்கிட்ட தம்பியில் கஷ்டப்படுத்தாமல் அவனே பணத்தெல்லாம் கொடுத்து சரி பண்ண கட்டுறான். ஆமாத்த, மாமாக்கு மாதிரி நல்ல மனசு யாருக்கு வர சொல்லுங்க. சரி சாப்பிடுங்க, நம்ம வீட்டுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும். சாப்பிடுங்க.